ஒரு சுற்றுலா பயணி பாரிஸ் நகரத்துல பயன்படுத்திய பழைய பொருட்கள் விற்கும் கடைக்கு போனாரு. அந்த கடையில விலை குறைவான ஆம்பர் கற்கள் பதிச்ச ஒரு நெக்லஸ வாங்கினாரு. அவர் நியூயார்க் வந்தப்போ அந்த நெக்லஸுக்கு அதிகமா சுங்க வரி கட்ட சொன்னாங்க. இவ்வளவு சீப் நெக்லஸுக்கு இவ்வளவு சுங்க வரியான்னு அவர் ஆச்சரியப்பட்டாரு. அந்த நெக்லஸ மதிப்பிடுறதுக்காக பக்கத்துல இருந்த ஒரு நகைக்கடைக்கு போனாரு. நகைக்கடைக்காரரு அதோட மதிப்பு $25,000 சொன்னாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். எதுக்கும் இன்னொரு கடையில போய் கேட்போமேன்னு நினைச்சு இன்னொரு நகைக்கடைக்கு போனாரு. அந்த நகைக்கடைக்காரர் அத பரிசீலனை பண்ணிட்டு அந்த நெக்லஸ் $35,000 பெறும்னு சொன்னாரு. உடனே சுற்றுலா பயணி, இந்த நெக்லஸ்க்கு ஏன் இவ்வளவு மதிப்பு? இதுல பதிக்கப்பட்டிருக்கும் கற்கள் ரொம்ப விலை மிகுந்ததோ அப்படின்னு கேட்டாரு. நகைக்கடைக்காரரு அந்த நெக்லஸ ஒரு பூத கண்ணாடியின் அடியில வச்சாரு. அதுல நெப்போலியன் போனபார்ட் ஜோசபினுக்கு வழங்கியது அப்படின்னு எழுதியிருந்தத காமிச்சாரு. அப்புறம் சொன்னாரு, இந்த நெக்லஸோட மதிப்பு இதுல பதிக்கப்பட்டுள்ள கற்களால இல்ல. இந்த ஆம்பர் கற்கள் விலை மலிவானதுதான். ஆனா இங்க எழுதப்பட்டிருக்கும் நெப்போலியன் அப்படிங்கிற பெயருக்காகத்தான் இதோட மதிப்பு கூடுதுன்னு சொன்னாரு. இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம ஒரு பாடத்தை படிச்சுக்கிடலாம். நாம நம்முடைய சுய ஞானத்தால சுய திறமையால எதை செஞ்சாலும் அது பெரும் மதிப்பை பெறாது. கடவுளோடும் அவருடைய சேவையிலையும் நாம இணைஞ்சிருந்தாதான் நமக்கும் மதிப்பு, நாம செய்யற பணிக்கும் மதிப்பு. விலை மலிவான ஆம்பர் கற்களை போன்றவங்க தான் நாம. ஆனா நெப்போலியனோட பெயர் அந்த நெக்லஸ்ல பொறிக்கப்பட்டிருந்ததுனால அந்த நெக்லஸோட மதிப்பு கூடியது போல தேவனோடு நாம இணைந்து செயல்படும்போது, அவருடைய நாமத்தை நாம தரிச்சு வாழும்போது நம்முடைய மதிப்பும் உயரும். நாமும் சிறப்பான காரியங்களை செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, நாம புது சிருஷ்டியாவும் மாறுவோம். இதத்தான் பைபிள்லையும் வாசிக்கிறோம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.